2026 டிஎம்கேக்கு டிவிக்கு போட்டின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். இந்த பக்கம் அண்ணன் வந்து தம்பியை புகழ்றாரு, ஆனால் அந்த பக்கம் அல்லக்கை சாக்கடவை ஒருத்தர் இருக்கானே அவன் 700 கோடி பேர் கூகுளில் விஜய் சர்ச் பண்ணுறாங்களாம், சன்னி லியோனை கூட தான் சர்ச் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறது. இந்த பக்கம் இவர் புகழ்கிற மாதிரி புகழ்வாரா, அந்த பக்கம் அவருடைய அல்லக்கை சாக்கடைவனை வச்சு எந்த அளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்து கேவலப்படுத்து அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்றது. எதுக்கே இந்த மானங்கெட்ட பொழப்பு? சரி, இந்த மானங்கெட்ட பொழப்பு தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியும் காலகாலமாக. அதுக்காக நம்ம அப்படி விட்டுற முடியாதுல்ல. இன்றைக்கி இந்த சாக்கடை வாயன் ஒரு சில விஷயம் பேசியிருக்கேன், அவனை தான் இதில் வச்சு செய்ய போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யாரெல்லாம் வச்சு செய்கிறனோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், நீங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இவங்களுடைய இந்த எச்சத்தனமான புத்தி என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். எழுநூறு கோடி பேர் கூகுளில் விஜய் சர்ச் பண்ணுறாங்களாம், சன்னி லியோனை கூட தான் சர்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம தளபதி அழைச்சிக்கிட்டோம், அவர் யாரும் அழைக்கல, அவரே அழைச்சிட்டாரு. தளபதினு அழைச்சிக்கிட்டோம். எவ்வளோ 4 பேர் இந்த விசிலிச்சா குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் அழைப்பாங்க, தளபதி நினைச்சோம். இன்னையிலிருந்து நாம வந்து வெற்றி தலைவர் நினைக்கணும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம சாக்கடை வாங்க என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, தளபதியை வந்து சன்னி லியோன் கூட கம்பேர் பண்ணுறான். சரி, தளபதி வந்து நீ சன்னி லியோன் கூட கம்பேர் பண்ணினா அப்போ சன்னி லியோனை பற்றி வீடியோ போட வேண்டியதானே, அவங்கள பற்றி பேசி சோறு திங்க வேண்டியதாண்டா சோத்தால கெட்டவனே. ஏன்டா தளபதி பற்றி பேசுகிற? தளபதி பற்றி பேசினா தானே உனக்கு சோறு, அப்போ தானே உனக்கு வியூஸ் வரும், அப்போ தான் நிறையா பேர் பார்ப்பாங்க, அதை வச்சு சோறு திங்கலாம். ஏன்டா இந்த எச்ச பொழப்பு உனக்கு? எதுக்கு இந்த கேவலமான பொழப்பு? அது மட்டும் இல்லாமல் இவர் யாருமே வந்து தளபதின்னு யாரும் சொல்லலையா, இவரே அவர் தளபதின்னு போட்டுக்கிட்டாராம். சரி, அவர் தளபதின்னு போட்டுக்கிட்டாருன்னா அவரோட ஃபேன்ஸ் நாங்கள் கொண்டாடுறோன்னா உனக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் அணில் குஞ்சுகள், 4-5 அணில் குஞ்சுகள், அந்த அணில் குஞ்சுகளோட குஞ்சுகளை தானே உருகிட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தாலும். ஏண்டா அணில் குஞ்சுனா ஏன் கன்சிடர் பண்ணுறீங்க? எங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க? பேசாதீங்க. நீங்கள் தான் வளர்ந்த கட்சி, 36 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாம் சொல்கிறீங்கல்ல. ஏண்டா கேவலம் பிடிச்சவனே, சன்னி லியோனை கூட என்னது சன்னி லியோன் அவங்க வந்து என்ன மாதிரியான படம் போன் ஸ்டார் அவங்களையே இன்றைக்கி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள். தருதலைங்க 15 வருஷமாக எலெக்ஷனில் நிற்கிறீங்க, உங்களால் ஒரு டெபாசிட் வாங்க முடிஞ்சாடா? அதுதான்டா உங்கள் நிலமை, அதுதான் உங்கள் நிலமை. ஸோ அது கூட தெரியாமல், அந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அணில் குஞ்சுகள்ன்ற சன்னி லியோன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோ ஏன்டா? நேற்று கருத்து கணிப்பு ஒன்று எடுத்தாங்க, அந்த கருத்து கணிப்பு லிஸ்ட்டில் கூட உங்களை சேர்க்கலடா. அதுக்கு உங்கள் அண்ணன் வேறு புலம்பிக்கிட்டு இருக்கார் அந்த பக்கம் உட்காந்து, எங்களை வந்து சேர்க்கலை பார்த்தீங்களான்னு. அதுலேயே 2வது இடத்துல டிவிக்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 18% வாக்கு சதவீதத்தில். உங்களுக்கு இப்போ அவரை நாங்கள் தளபதினு கூப்பிட்டா என்ன, தலைவர்னு கூப்பிட்டா என்ன, அண்ணன்னு கூப்பிட்டா என்ன, இல்லை மற்றவங்க வந்துட்டு மகனேன்னு கூப்பிட்டா உனக்கு என்னடா வலிக்குது? நீ ஏன்டா வந்து அணில் குஞ்சுகளை பிடிச்சி உருகிட்டே இருக்கு? எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் வந்து அங்கிட்டு நல்லவர் மாதிரி பேசுவார், இங்கிட்டு உங்களை உட்காந்து இந்த மாதிரி செய்ய சொல்லுவார். இந்த மானங்கெட்ட பொழப்பு, ஈத்தர பொழப்பு பண்ணுறதுக்கு எவன்கிட்ட 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து, சரி அதுதான் செய்கிறீங்க, எவன்கிட்ட 4 பேர்கிட்ட வாங்கி குடிங்கடா, புத்தி வருதான்னு பார்க்கலாம். அவர் ஆட, இவர் ஊத, ஆகா தில்லான நம்மள சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆதவர்ஜுன் ஊத, அங்கே விஜய் உட்காந்து ரசிக்க, அப்படியே புஷியானது ஆட, அப்படியே பயங்கரமாக இருக்குது. இவர் வெற்றி தலைவர்னு கூப்பிடணும்னு சொல்லி ஆதவர்ஜுன் சொல்கிறாரு. இன்னும் எழுந்து கூப்பிடணும், எல்லாரும் எஸ் சொல்லுங்க, எஸ். அவங்க எல்லாம் எது சொன்னாலும் எஸ்மா. பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா, எஸ் அப்படிமா. அவன் எல்லாத்துக்கும் எஸ் போகிற கூட்டி எல்லாத்துக்கும் டிவிக்கே அப்படிமா. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு வெற்றி தலைவர் அழைக்கின்றாரு. அட பாவிகளா, டே அட பாவிகளா, உருட்டு மன்னன்னு பேர் வாங்கினதே உங்கள் நொன்னன் தான். அந்த அளவுக்கு அவர் உருட்டாத உருட்டே கிடையாது. கனடா பிரதமர் வந்து இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அங்கே குடியுரிமை கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் உட்காந்து உருட்டுறாப்புல. எந்த அளவுக்கு உருட்டுவார்னா, நான் சொல்கிறத விட ஜெயலலிதா அம்மாவே சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கேள்வி. முதலமைச்சர் ஆயிட்டா அவன் தொட மாட்டாங்க மீனவனேங்கிறேன். பல தடவை என்ன செஞ்சு தடுப்பீங்க? நெய்தல் படைன்னு ஒரு சிறப்பு படையை கட்டுவேன். அதுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5000 பெட்டன் அப்ப சிறப்பு படையை உருவாக்கி அந்த படையில மீனவர்களையும் அதில் சேர்ப்பேன். அவனுக்கு உடல் தகுதி வைக்க மாட்டேன், கல்வி தகுதி வைக்க மாட்டேன், படை ஓட்ட தெரியும், நீச்சல் தெரியும், அதுவே சிறப்பு தகுதி. நல்லா பயிற்சி கொடுப்பேன். பயிற்சி கொடுத்து என் படகுக்கு 4 பேரை ஏத்திடுவேன். சரி, ஏத்தி நல்ல நவீன ஆயுதங்களை கையில கொடுத்து, கையெறி குண்டுகளை கொடுத்து அனுப்பிடுவேன். நீ மீன் பிடிச்சுக்கிட்டே இரு, அவன் தொட்டானா அறத்து கூடான்னு
ஒரே நல்ல சர்வதேச மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. ஏண்டா சாக்கடை, இந்த மாதிரி உருட்டெல்லாம் நம்புற கூட்டம் நீங்க, தற்குறி கூட்டம். என்ன சொன்னாலும் நம்புற ஒரு பரதேசி கூட்டமாக இருக்கிறீங்க. உங்களால் ஒரு 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 மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடிஞ்சா, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. இத்தனை வருஷமாக நீங்களும் தான் ரோட்டில் நின்று கத்துறீங்க. அந்த 36 லட்சம் ஓட்டு கூட நீங்கள் விஜய் காலில் வந்து விழுந்தனால போட்டு கிடச்சிது போன வருஷம். இல்லைன்னா அதுவும் கிடச்சிருக்காது. விசில் போடு சாங் வரும்போதெல்லாம் இந்த அணில் குஞ்சுங்களோட நல்லா எடுத்து விசில் அடிச்சிங்க. ஆனால் இப்போ வந்து இதே தலைவர் உள்ளே வந்துட்டாருன்னொடனே உங்களுக்கு வலிக்குது. நாங்கள் அவரை தலைவர்னு சொல்கிறோம், இல்லை தளபதினு சொல்கிறோம். உனக்கு அது எப்படி வேணால் தில்லானம்மா நம்ம பார்க்குற மாதிரி கூட இருக்கட்டும். நாங்கள் பிரச்சனை கிடையாது. எங்கள் கட்சி தலைவரை நாங்கள் கொண்டாடுறோம். உங்களை மாதிரி கர்நாடகர் காலில் போய் விழுந்து கட்சி நடத்த வேண்டிய தேவையும் பொழப்பும் கிடையாதுடா எங்களுக்கு. இன்னும் கேட்டால் நீங்கள் எல்லாமே உண்மையாக சொல்லப்போனால் சொந்தமாக ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி உங்கள் அண்ணனா ஒன்றும் க்ரியேட் பண்ணலை, அது ஆல்ரெடி இருந்தது. அந்த கட்சியை நீ டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவில் தமிழர் ஈழத்தில் இருந்து பிரபாகரனை கடன் வாங்கிட்டு வரீங்க. அவரை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸை தான் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு பிஸ்னஸ்னால் நீனே சொல்லுவேன். அண்ணன் கேட்க சொல்லியிருந்தாங்க, உங்களால் முடிஞ்ச ஏதாவது நிதி கொடுத்து விடுவாங்கண்ணா. கொஞ்சம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடத்தில் தொகுதிக்கு பொருளாதார உதவிகள் தேவைப்படுது. அண்ணன் கேட்க சொல்லியிருந்தாங்க, உங்களால் முடிஞ்ச ஏதாவது நிதி கொடுத்து விடுவாங்கண்ணா. அண்ணா வணக்கம். நலமா அண்ணா வணக்கம். இந்த திருச்சி தொகுதியில் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அடிப்படை தேவைகளுக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்குது. இந்த துண்டறிக்கை இந்த மாதிரி அடிப்பது ஒரு 2 லட்சம் துண்டறிக்கை இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும். 1 லட்சம் துண்டறிக்கை வந்து 85,000 வருது. ஏதாவது நம்ம நண்பர்கள்ட்ட பேசி ஏதாவது முடிஞ்சா பண்ணுங்கண்ணா. கேட்டிங்களா இந்த ஆடியோவை? ஸோ ஒரு கட்சி நடத்துறதுக்கு துண்டு சீட்டை அடிக்கிறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் கண்டவன்டையும் ஃபோன் பண்ணி காசு கேட்குற பிச்சைக்கார கூட்டத்தை நம்பி எவனா வருவான் பின்னாடி? ஏன் வருவான் சொல்லு? ஆகும்னா அவர் பிரபாகரன் எடுத்துக்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி பிரபாகரன் உசுரோடு இருந்தால் உங்களெல்லாம் செருப்பை கொண்டு அடிப்பார். ஏன் தெரியுமா? அவர் இன்றைக்கி இறந்துட்டார், கொண்டுட்டாங்கல்ல. அந்த போரை திருப்பி யாராவது எடுத்து நடத்துறதுக்கு தைரியமாக இருந்தீங்களாடா? யாருமே கிடையாதுல்ல. ஏன் அவர் முடிஞ்சோடனே அந்த சகாப்தமே முடிஞ்சு போச்சா? நீங்கள் உண்மையான தமிழ் பற்று, தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசுகிற ஆளாக தான் என்ன பண்ணியிருக்கணும்? தலைவர் போனதுக்கப்புறமா இன்னொருத்தர் அந்த இடத்துல உருவாயிருக்கட்டும்ல. ஏன் வரல? அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. எல்லாருக்கும் அங்கிட்ட அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இங்கே என்ன உங்களுக்கு உண்மையாக புரியணும் அப்படின்னா, போர் அப்படின்ற ஒரு விஷயம், போராட்டம்ன்ற ஒரு விஷயத்தினால சொல்யூஷன் வரப்போகிறது கிடையாதுடா அடி முட்டாள்களா. அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கைக்கு வரணும். அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு தான் ஒரு சில முறைகளை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் போரால் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரேர் தான். அதற்கான சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அதுதான் அங்கே நடந்தது. இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் புலிகள், நாங்கள் போராடுவோம், நாங்கள் தனியாக நிற்போம். தனியாக நின்று மயிராக பிடுங்க போகிறீங்க? கேட்குறேன். டெபாசிட் கூட வாங்கலை. இந்த 2026 உங்களை கன்சிடர் கூட பண்ணலை. இப்போலாம் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டீங்க. முதல்ல அதை ஒத்துக்குங்கடா. அந்த புரிதலோட ஒருத்தன் இன்றைக்கி திமுகவை எதுக்க வர்றான் அப்படின்னா அவனுடைய பலம் என்ன அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான தமிழனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூட நிற்பீங்க. அதை விட்டுவிட்டு இப்படி கோழி மூட்டி விட்டுக்கிட்டு பசங்களை வந்து சண்டை போட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஈத்திர வேலையெல்லாம் பண்ண மாட்டேடா சாக்கடவாயா. இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆமன். பிரபல்களில் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை இப்பதான் வெற்றி தலைவர்னு சொல்ல சொன்னேன். அப்ப என் பேச்சுக்கு மதிப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கு வந்து தலைவர் தளபதி அப்படின்னு கூப்பிடுறதுலாம் அவங்களுடைய விருப்பம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று, விஜய் அவர்கள் புரியுதுங்களா? விஜயண்ணா அவர்கள் எப்பயுமே அவர் வந்து எங்களை தலைவர்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவர் எதிர்பார்த்ததும் கிடையாது, அவர் சொன்னதும் கிடையாது. புஷானந்த் அவர்கள் பல வருடமாக அவர் கூட இருந்திருக்கனால அவர் தளபதி தளபதி தளபதினு கூப்பிட்டு அவர் தான். அவர் இப்போ நானே என் வீடியோவில் தளபதினு தான் சொல்கிறேன். தமிழக வெற்றி தலைவர் தமிழக வெற்றி தலைவர்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அப்படி தான் கூப்பிட்டு பழகிருச்சு. ஸோ அப்போ அப்படி தான் சொல்லுவோம். அதை புரியுதுங்களா? ஆதவர்ஜுனா வந்து தலைவர்னு சொல்கிறாருன்னா அவர் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ இப்போ தான் அவர் வந்து விஜய் அவர்கள் ஒரு தலைவராகவே பார்க்குறாரு. அவர் வந்து பெருசாக நடிகராக வந்து அவர் பார்க்கல, தலைவராக பார்த்து கட்சியின் தலைவரை பார்த்தனால இன்றைக்கி அவர் வந்து தலைவர்னு ஈஸியாக சொல்லிடுவார். ஆனால் மற்ற எல்லாருமே தளபதின்னு தான் சொல்லுவோம்.
தளபதியோட ஃபேன்ஸுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் எங்கள் வாயில் வர்றது. உங்களை மாதிரி சும்மா நச்சுக்கும் நான் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு நாட்டுக்காக நிற்கிறேன், உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை வந்து போராட வைக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இது வரைக்கும் நம்ம போராடி என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே கிடைக்கலன்னு புலம்புற கூட்டம் கிடையாது. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அதை சரியாக செஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அதிகாரம்ன்ற ஒரு விஷயத்தை நீ எடுக்கலை அப்படின்னா நீ எவ்வளோ கற்றுனாலும் எவன் காதலையும் போய் விழாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்குங்கடா, கூமுட்டிங்களா. அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போட்டு பொழப்பு நடத்தி எச்சா காசு வாங்கி திங்கிறியே, இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம். சரி, பிச்சை தான் எடுக்கிற ஆல்ரெடி, இருந்தாலும் திருப்பியும் அதே மாதிரி தான் வேலையை பண்ணுறீங்க. முன்னெல்லாம் நம்ம எத்தனை வாட்டி தான் கழுவி ஊற்றினாலும் இந்த சாக்கடை வாயன் வந்து திருந்த மாட்டேங்கிறான். இவங்களுடைய லட்சணமே இது தான். அண்ணன் அப்படி பேசுவார், அவர் திடீர்னு தம்பின்னுவார், அப்புறமா போடா சும்பின்னுவார், நீ லாரியில் அடிபட்டு செத்துருவினுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் அப்படி இப்படின்னு பேசினா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி. என்ன தாண்டா அவங்க பிரச்சனை? போய் கர்நாடகாவில் விழுறீங்க, ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட லாயரை வச்சு வாதாடுறீங்க, மானத்தை மொத்தமாக விற்றுட்டீங்கடா. தமிழர்களுடைய மானத்தை மொத்தமாக விற்று நாசம் பண்ணிட்டீங்கடா. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த தமிழ் தேசியன்ற பேச்சில் பேசிக்கிட்டு தமிழர்களோட மானத்தையும் சரி எல்லாத்தையும் விற்ற தொலைஞ்ச ஒரு தற்குறி பரதேசிங்கடா நீங்கள், தற்குறி பரதேசி. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று. எனியோ கைஸ், இந்த தற்குறி பரதேசிகளை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, ஆனால் இந்த சாக்கடை வாங்கி நிறையா பேசினா அவனுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதுக்காக போட்ட வீடியோ தானே ஒழிய இவனெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே, see you in another video. Love you all. Take care. Bye bye.